ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாங்லியை காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு தான் என்ட்ரு ஆகிட்டுருக்கா. அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே ஓட்டிங் விட்டுட்ருக்காங்க. ஷங்குவை வந்துட்டு நான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஆக்க போகிறேன், நீங்கள் வந்துட்டு யார் ஓகே சொல்கிறீங்களோ அவங்க கையை வந்துட்டு தூக்குங்கன்னு சொன்னதும் எல்லா பர்சனுமே அங்கே வந்து கை தூக்குனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நான் வந்து பிரசிடென்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவளை போய் நீங்கள் பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இப்போ வரைக்கும் இவளோட கம்பெனிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட நஷ்டம் தான் வந்திருக்கு, ஆனால் நான் அப்படி கிடையாது, உங்களுக்கு எப்பயுமே நான் லாபத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இவளை போய் எப்படி நீங்கள் பிரசிடெண்டாக சூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் எதுக்காக இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்கு பாஸாக இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் எதுக்காக இங்கே வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அவரை பேச்செல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயின் கையை தூக்க சொன்னதுமே ஃபஸ்ட் எடுத்தவொன்னே அவங்க தாத்தாவே கையை தூக்கிறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா பர்சனுமே இங்கே கையை தூக்குனதுமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வீட்டில் வந்து அவளை போட்டு அடிச்சுட்டு நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் இப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட தானே சேர்ந்து இருந்திருக்கணும்னு சொன்னதும் நான் ஏன் அவன் கூட போயிருக்கேன், அவன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன என்கிட்ட பிஹேவ் பண்ணான்னு உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்போ அவங்க சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து இந்த வீட்டோட ஒரு மெய்டோட பொண்ணு தான், உனக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும், அவன் கூட தான் நீ இருந்தாகணும், இதுக்கு முன்னாடி நீ என்ன தப்பு பண்ணன்னு தெரியாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட லைஃப்பில் நடந்த தப்புக்கு எல்லாமே நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ என் மேலே வந்துட்டு பழி போடாது அப்படின்றத சொன்னதும் அங்கே தாத்தா முதல் நீங்கள் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க, நான் வந்துட்டு தான் டிசைட் பண்ணுவேன் யார் வந்து பிரசிடென்ட் ஆவீங்கன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி கிராண்ட் சைல்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்புமேன்னு சொன்னதும் அப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க தாத்தாட்ட போய் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் மேரேஜ் பண்ணிவிட்டு பேபி பெற்றுக்குவேன், ஆனால் இவ்வளோ போய் யார் தாத்தா மேரேஜ் பண்ணிக்குவாங்க, ஆல்ரெடி ட்வின் பேபிஸை வந்துட்டு பெற்றுட்டா, இது தெரிஞ்சால் யாராச்சும் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அங்கே வந்துட்டு தாத்தாட்ட நானுமே வந்துட்டு இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எனக்கு உடனே பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. அங்கே நிறைய வந்து பிளைண்ட் டேட்டுக்கு பசங்களாம் வர்றாங்க, பசங்கன்னு சொல்ல முடியாது அங்கிள்ஸாக வர்றாங்க, தாத்தா வேற வர்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே பயந்து போயிடுறா. என்ன கன்றாவி இது, எல்லாருமே எனக்காக ஏன் இப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தையும் கூடவா எனக்கு வந்துட்டு மேட்சா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ ஷியாங்க காமிக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களை எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இங்கே தான் பாஸ் இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் என்னாச்சு இன்னைக்கு பிளைண்ட் டேட் சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியான பேராசை பிடிச்சவளா இருக்கா, நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும் உங்களுக்கு மட்டும் எப்பயுமே ஏன் இப்படி பொண்ணுங்களாம் வர்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அந்த லேடி வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிளைண்ட் டேட்டில் வந்து பசங்களை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் வந்துட்டு ஏன் வந்து ட்ரை பண்ண வேண்டியதானே, அவங்க வந்துட்டு ரொம்ப ஏழை வீட்டு பையனாக தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அங்கே முன்னாடி போயிட்டு அவங்க பையன் போய் அவகிட்ட ஆன்ட்டி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளார் கொடுத்து நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்கா, வா என் கூட அப்படின்ற செட் அங்கே கூப்பிடும்போது அப்போ நீங்கள் பேசாமல் எனக்கு வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் 2 பேருமே அப்படியே அங்கே ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. கூட வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிலாம் நீ சேட்டை பண்ணிட்டு இருப்பியா, எதுக்காக அப்படி பேசுகிற அப்படின்ற சொன்னதும் ஏன்பா நீங்கள் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டீங்க, சரி ஓகே நீங்கள் பொண்ணு தேடுறீங்களா பேசாமல் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்களேன்னு சொன்னதும் நீ அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டுருக்க, இப்படிலாம் பேசுனேன்னா நான் உன்னை கேர் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவன் வேகமாக இறங்கிக்கிட்டு ஓகே அங்கிள் இதுக்கப்புறம் நான் அந்த ஆன்ட்டி கூட போய் இருந்துக்கிறேன், நீங்கள் வந்து என்னை ஒன்றும் கேர் பண்ண வேணான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற செட் அங்கே சிரிக்கவுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டானே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே போயிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக பிளைண்ட் டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே பார்த்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்னன்னு சொன்னதும் அந்த பையன் அவங்க வந்து பணக்காரவங்கள தானே வேணான்னு சொல்கிறாங்க, பேசாமல் உங்களோட சொத்தை எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஏலன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பேசணுமோ ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட பேசுங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் வந்துட்டு ரொம்ப ஏழை வீட்டு பையன் தான் அப்படின்றத சொன்னதும் ஆனால் உங்களை பார்த்தா ஒன்று அப்படி தோணலையேன்னு சொன்னதுமே இல்லை இந்த ட்ரெஸ் வந்து நான் வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ காரில் வந்து இறங்குனீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை அந்த காருமே வந்துட்டு எங்கள் பாஸோட தான், அந்த உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் எங்கள் பாஸ், அவர் கூட தான் சேர்ந்து வந்திருக்கேன்னு சொன்னதும் குழந்தை கூட ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காரு உங்கள் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறா. ஆமாம் அவர் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கார்ல, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்கிறான்.
இந்த கார் வாஷ் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்துட்டு சும்மா சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான். என்ட்ட வந்துட்டு ரொம்ப பணம் காசெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே. நீங்க வந்து ஏன் ஏழை வீட்டு பையனா வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், பணக்கார பசங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டேன். பட் ஆனா வந்துட்டு, அது வந்து ஒண்ணும் ஒர்த் இல்ல அப்படின்றத அவ சொல்றா. அவங்கலாம் சரியில்லன்னு. ஆனா மனசுல என்ன ஐடியானா, ஏழை வீட்டு பையனா மேரேஜ் பண்ணி பேபி பெத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் குடுத்துட்டேன்னா, அவனுக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணும்போது அதிக காசு குடுக்க தேவையில்ல. அதுக்காக தான் இந்த ஐடியா போல. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், சரி ஓகே. எனக்காக நீங்க ஒரே ஒரு டைம் வந்து கார் வாஷ் பண்ணி காமிப்பீங்களான்னு சொன்னதும், நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றான். உடனே ஒரு கார கொண்டு வர சொல்றான். நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு கார் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அவ்வளவே அங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. எப்படியோ வந்துட்டு ஒண்ணும் தெரியல. அரையும் குறையுமா ஏதோ வேலைய பண்ணி முடிச்சுடுறான். நம்ம ஹீரோயின், உண்மையிலேயே நீங்க பெர்ஃபெக்ட்டா எல்லாம் பண்ணிட்டீங்க. நான் வந்து உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க டீல் போட்டதுமே, அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. உடனே போயிட்டு அங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பசங்க எங்களுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த குழந்தைங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர், "என்ன நீ உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்றத சொல்லிட்டு இங்க கேட்டதும், "யார் அது?" அப்படின்றத கேட்டதும், "அது என்னோட பாஸ் தான். நான் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க போறா. அப்ப அவ, "என்ன நீ உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? அதுவும் அவனுக்கு ஆல்ரெடி 2 பேபிஸ் இருக்கே. நான் இப்ப போய் உண்மையிலேயே வந்துட்டு நீ பெரிய பணக்காரின்னு அவன்கிட்ட சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்?" அப்படின்றத சொன்னதும், "நீ அப்படிலாம் எதுவும் செய்யக்கூடாது. நீ வந்துட்டு தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணாதன்னு" சொன்னதும், "எங்கேயோ தெருவுல இருந்தவன பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு" சொல்லிட்டு அவ கேட்கிறா. "உன் வேலைய பார்த்துட்டு நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நீ இதுக்கு முன்னாடி பண்ண ஃப்ராட் வேலைய தாத்தாட்ட சொல்லிருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டினதுமே, அவளும் எதுவும் சொல்லாம அவ வந்து அங்க பாஸ் மாரி வந்துட்டு அங்க வந்து பேசுறா. இவ வந்து என்னோட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. "நீ இப்ப எனக்கு வந்து கார் டிரைவ் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. அந்த ஷியாங் கம்பெனிக்கு வந்துட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணான்னு சொன்னதும், "இல்ல, இல்ல நான் வரேன்" அப்படின்றத அவன் சொல்றான். ஏன்னா அந்த கம்பெனி அவனோடது தானே. ஸோ அங்க வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனா வந்துட்டு அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த குழந்தைங்க வேற பின்னாடி வந்து இடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேற ஆட்டோமேட்டிக் கார் தான் ஓட்ட தெரியும் போல. இது எதுவுமே தெரியாது போல. அப்ப அங்க ரொம்ப வந்து கார் ஓட்ட தெரியாம அங்க ஓட்டுனதுமே, "இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கார்லாம் உன் வாழ்க்கையில பார்த்துருக்கே இல்லையா? இப்படி கண்ட்ராவியா ஓட்டிட்டு இருக்கன்னு" சொல்லும்போது, பிரேக் போட்டதும் பார்த்தாங்க வந்துட்டு இடிச்சு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவ பயங்கரமா கத்துனதுமே, "வாய மூடுன்னு" சொல்லிட்டு அங்க வந்து பஞ்செல்லாம் வச்சு விடுறா. எல்லாருமே ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆனதுமே நம்ம ஹீரோவ பார்த்துட்டு எல்லாருமே சிஇஓ அப்படின்றத சொல்லிட்டு எந்திரிச்சு அங்க வணக்கம் சொன்னதும், அவ என்ன நெனச்சுக்கிறான்னா, நம்மள தான் நெனச்சுட்டு வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "பாத்தியா வெளிய இருக்க எல்லாரும் கூட வந்து என்ன வந்து பார்த்து இந்த மாரி வணக்கம் போட்டுட்டு இருக்காங்க. உன் நெலைமை என்ன?" அப்படின்றத சொல்றா. "நீ எப்படி என்ன தோற்கடிப்ப?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, "நீங்க வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்க" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து செய்கை காமிக்கிறான். அதுக்கப்புறம், "உங்க பாஸ்ட்ட போய் சொல்லுங்க. நான் வந்துட்டு உங்க கூட கான்ட்ராக்ட் போட வந்திருக்கேன்" அப்படின்றத சொன்னதுமே, சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ள போறாங்க. "நீங்க இங்கவே வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின்ட்ட, "என் கால் ரொம்ப பெயினா இருக்கு. வந்து கால் அமுக்கி விடுன்னு" சொன்னதும், "நான் பண்ண மாட்டேன்னு" அவ சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவ கூப்பிட்டு அமுக்க சொன்னதுமே, "இல்ல, இல்ல நானே பண்றேன்னு" சொல்லிட்டு அங்க பண்ண போகும்போது, நம்ம ஹீரோ, "நீ இதெல்லாம் பண்ண வேணான்னு" சொன்னதும், "இதுல என்ன இருக்கு? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ போய் எனக்காக காஃபி கொண்டு வா" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும், ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. "நீ தேவையில்லாம என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்ன அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் பாஸ் மாரி ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி என்ன நம்புவாங்கன்னு" அவ சொல்றா. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்க அசிஸ்டன்ட்ட போய், "அந்த பொண்ணு வந்திருக்கா பாத்தியா? எந்த கான்ட்ராக்ட்டுமே அவ கூட போட முடியாதுன்னு சொல்லிருங்க. அவள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்றத சொல்றான். பிறகு அங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே, கான்ட்ராக்ட்ட பத்தி பேசலாமான்னு சொன்னதும், "இல்ல, இல்ல உங்க கூட கான்ட்ராக்ட் போடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னு" சொன்னதும், "என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்சேனே என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஓவரா பேசிட்டு இருக்கா. "நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. உங்க கூட கான்ட்ராக்ட் கிடையாதுன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்குமே அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. ஏன்னா அவளோட கம்பெனி இல்லையா? அங்க லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கு. இவள பார்த்தா அங்க பைத்தியம் மாரி பயங்கரமா கத்திட்டு இருக்கா. "அது எப்படி நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் அவள போய் கூட்டிட்டு போயிட்டு, "இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். உன் வாய வச்சுட்டு இல்லாம தானே இந்த மாரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னா என்ன பண்றது?" அப்படின்றத சொன்னதும், "நீ தான் வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" அவ கேட்கிறா. "நான் ஏன் ஹெல்ப் பண்றேன்? அப்பா வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் உன்ட்ட தானே தூக்கி குடுத்தாரு. கஷ்டப்பட்டது எல்லாம் நானு. ஆனா பலன் மட்டும் உனக்கு கிடைக்கணுமோ?" அப்படின்றத சொன்னதும், "ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்கிறா. "அப்படின்னா இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்கு பாத்தியா? அது எல்லாத்தையும் என்ட்ட நீ ஒப்படைச்சிடணும்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவ ஓகேன்னு சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்கள மீட் பண்ணி வந்துட்டு அங்க திரும்ப பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்க உள்ள வந்துட்டு காஃபிய குடுத்துட்டு, "பாஸ் நான் எப்படி வந்துட்டு பேசினேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், "என்ன இவர் உங்கள பாஸ்ன்னு ஏன் கூப்பிடுறாருன்னு" சொன்னதும், "இல்ல, இல்ல நான் காஃபி குடுத்தேனா, ஸோ அவர் வந்து எப்படி நான் வந்து ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபன்னியான பெர்சன்" அப்படின்றத சொல்லிட்டு, இப்படியே வந்து பேசி எதையோ சமாளிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். "நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுப்பீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அத கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படின்றத சொல்லிட்டு சொல்றான். அத அவருமே சரின்னு சொல்றாரு.
ஹீரோயின் அங்கே ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தா. ஹீரோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். என்ன பண்ண பாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்ததும் நீங்கள் ஓகே பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக இவங்கள பார்த்து பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு கேட்டதுமே இவ என்னோட ஃப்ரெண்டு தான், சும்மா வந்துட்டு என்னை எப்பயும் பாஸ் தான் அப்படின்றத சொல்லுவான்னு சொல்லிட்டு இப்படியே வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி அங்கே மறைச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம கான்ட்ராக்ட் இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொன்னதுமே அசிஸ்டன்ட் எப்படி போய் பண்ண முடியும், நம்ம வந்துட்டு பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் இல்லை பரவாயில்ல நம்ம இப்போவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க அசிஸ்டண்ட்டை வச்சு அங்கே வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ உண்மையிலே என்னோட ஒய்ஃப் ரொம்பவே டேலண்டான பொண்ணுப்பா, எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னாச்சு மேடம்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாமே வந்துட்டு நான் வந்து மறைச்சி தான் பூவராக பண்ணிகிட்ருக்கேன், ஸோ என்னோட ஐடென்டிஃபை எதுவுமே தெரிய வேணான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்மக்கிட்ட எந்த வீடு சின்னதாக இருக்குது மேடம், எல்லாமே பெருசாக தான் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே குழந்தைங்களும் ஹீரோவுமே வந்ததுமே என்னோட வீடு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரெடி ஆகலை, ஸோ நான் உங்கள் கூட சேர்ந்து தங்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எப்படி போய் கூட்டிகிட்டு போய் தங்க வைக்க முடியும், எனவே வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்களே ரெண்ட் கொடுக்கலன்னு சொன்னதும் அப்போ நம்ம வந்துட்டு பேசாமல் நம்மளோட ஆஷிட்டில் கூட்டிகிட்டு போகலாமான்னு சொன்னதுமே என்னது சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் இல்லை அவன் பொம்மை டாயை பற்றி பேசிகிட்டு இருக்கான், ஏன்ட்ட எங்கே அவ்வளோ பெருசு இருக்க போகுதுன்னு சொன்னதும் கரெக்டாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட வில்லா ஒன்று இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அவன் என்கிட்ட வந்துட்டு பார்த்துக்க சொல்லியிருக்கா, நம்ம பேசாமல் அங்கே தங்கிக்கலாமேன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறான். அவங்க அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லீன் அங்கே வந்துடுறான். ஏன்னா வந்து இங்கே இவனை போய் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க, உனக்கு ஒரு கார் வாஷ் பண்ணுறவன் தான் கிடைச்சானா, என்னோட அவன் வந்துட்டு உனக்கு ரொம்ப பெட்டர் ஆகிட்டானோ, ஏன்னா மறக்க முடியாம தானே நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் தேவையில்லாமல் கற்பனை கண்டுட்ருக்காம மரியாதை இங்கேருந்து போயிரு, தேவையில்லாமல் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவனை மாதிரி ஒரு ஆளுக்காக நீ வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோயின் நீ வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலா, அதுக்கப்புறம் உனக்கு என்னமோ நான் கேள்விப்பட்டேனே கீழே இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திடா. அவன் நான் உன்னை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுமான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் ஏதாச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும் நாங்கள் வந்து அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் பின்னாடி போனேன், அப்புறம் என்ன இப்போ என் பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ ஒரு மெய்டோட பொண்ணு அதனால தான் நான் உன்னை விட்டேன், ஆனால் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், என்னோட மிஸ்ட்ரஸாக நீ இருந்துக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டங்க பயங்கரமாக கத்துறா. உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த குட்டி பை வந்து கீழே வந்து முட்டி அடி வெளுத்து விட்டுறான். அந்த பொண்ணுமே போட்டு அடிச்சதுமே என்ன தெரியும் தான் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வர்றான் சின்ன பிள்ளைன்னு பார்க்காம. அப்போ ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கே தூக்கி போட்டு மிதிச்சு விட்றான். அவனுக்கு அங்கே பெயின் தாங்க முடியல, கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கான ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுமே குழந்தைங்க வீட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப காலியாக இருக்குது, சும்மா நம்ம வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அதில் மாட்டலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே க்யூட்டெல்லாம் அங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுக்க சொன்னதும் ரொம்ப ஃபன்னியாக அவங்க 2 பேரும் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைங்களோட சேர்ந்துமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அந்த இடத்துல எல்லாத்தையுமே ஃபுல்லாக அங்கே கவர் பண்ணிடுறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு அவங்க வாஷ்ரூம் போகும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி இங்கே குளிச்சுட்ருக்கான். அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போய் கத்தி அலறி அடித்து ஓடினதுமே நம்ம ஹீரோ மான என்னமோ எனக்கு போச்சு, ஆனால் என்னமோ இவ கத்திட்டு போயிட்டுருக்கான், நாளில் கத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி கன்றாவியை போய் நான் பார்த்து தொலைஞ்சேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு பேசுகிறா. பட் இருந்தாலும் அவன் பாடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. டைம்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, உடனே நான் பேபியை பேத்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த கம்பெனியோட சேர்மன் ஆகணும், நான் இப்போவே வந்துட்டு எல்லாத்தையுமே ஐடியா பண்ணி அதுக்கான வேலையில் இறங்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை எப்படி செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நெட்டில் வந்துட்டு அங்கே சர்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியை விட்டுட்டு அங்கே மியூசிக்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்ததும் இவன் வந்து பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறா. பட் அவன் இந்த மியூசிக் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு அங்கே போர்வையெல்லாம் போத்தி விட்டு இப்படிலாம் நீ வந்து உட்காந்துட்டு இருந்தேன்னா உனக்கு சளி பிடிச்சிக்காதா அப்படின்றத சரிதான், எனக்குலாம் ஒன்றும் பிடிக்காது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்லையா, ஸோ நம்ம அதுக்கான வேலையை பண்ணணும்னு சொன்னதும் இல்லை அதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொன்னதும் டைம் எடுக்க வேண்டியது இருக்குது, வேலையை வந்துட்டு சட்டுப்புட்டு முடிக்கணும் அப்படின்றத சரியா. நம்ம ஹீரோ இன்னொரு பேபிலாம் பெற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு இந்த க்ரைசஸ் எல்லாம் வந்து சரி பண்ண முடியாது, ஸோ கொஞ்சம் வந்து டைம் ஆகட்டும், குழந்தைங்க கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் பார்க்கலான்னு சொன்னதுமே நீயே கவலைப்படுற நான் இருக்கேன்ல, நானுமே கூட சேர்ந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதுமே ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அதில் விருப்பமே கிடையாது. அவனுக்கு மைண்டில் என்னென்னா தன்னோட பேபிஸை பார்க்காம
போட்டுருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. சரி நீ வந்து பேசாமல் ரெஸ்ட்டுன்னு இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக பிடிச்சி அங்கே இழுத்ததுமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஷாக்காக எந்திரிக்க போனால் நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக வந்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் கழுத்தில் அங்கே செயின் இருக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம கூட இருந்த பர்சன் கழுத்துலையுமே இதே மாதிரி தானே செயின் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த செயின் எப்போ இருந்து உன்ட்ட இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவ ரொம்ப வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்ற சொல்லிட்டு இது வந்து 3 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன், தெருவில் எங்கே வேணாலும் கிடைக்குமே, ரொம்ப கம்மியான காசு தான் அப்படின்ற சொன்னதுமே அப்படின்னா இவன் வந்துட்டு அன்னைக்கு இருந்த பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு. நீ சொல்கிறது சரிதான், இப்போ பேபி பெற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, ஸோ நம்ம வந்துட்டு பிறகு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றத அவ சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் என்னப்பா சொல்கிறீங்க, நேற்று அவங்க பக்கத்தில் வந்தாங்க ஆனால் நீங்கள் விலகி போயிட்டீங்களா, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்து என்னோட பேபியை ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுட்டா, அவள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்ற சொன்னதும் அவங்கள பார்த்தா அப்படிலாம் கிடையாது, அவங்க உண்மையிலேயே உங்கள் குழந்தைங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வெளியே குழந்தைங்களை அங்கே வந்து விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போனதும் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு குட்டி பையன் வர்றான், இது என்ன உன்னோட ஸ்டெப் மதர் தானே, இவங்க வந்துட்டு இப்போ ரொம்ப பாசமாக இருக்கலாம், பட் ஆனால் பின்னாடி வந்து உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, ஸோ இவங்ககிட்ட இருந்து நீ விலகிடு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நான் என் பிள்ளைங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே பார்த்தியா என்னோட அம்மா எவ்வளோ வந்து டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, இவங்க வந்துட்டு என்ன உனக்காக பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அந்த லேடியுமே ஆமாம்மா ஸ்டெப் மதர்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்து திமிரா பேசுகிறாங்க. குழந்தைங்க அம்மா எங்களுக்காக நீங்களுமே இதே மாதிரி எடுத்து கொடுங்கம்மான்னு சொன்னதும் ஹீரோயின் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்ததும் அந்த பையன் அதை பார்த்து ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அம்மா நீங்களுமே எங்களுக்காக இதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறான். ஸோ அந்த லேடியுமே ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்துட்டு அவ்வளோ எடுக்க முடியலன்னு சொன்னதும் ரொம்ப அவங்க அம்மாட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு நீங்கள் என்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான். அப்போ ஹீரோயின் இப்படியாச்சும் அம்மா அவங்ககிட்ட பேசுவாங்களா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த பையனுமே போயிட்டு இந்த டாய்ஸை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவங்க அம்மாட்ட அவன் வந்து சாரி கேட்குறான், நான் தெரியாமல் பேசிட்டு இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லேடியுமே நானுமே தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் குழந்தைய நான் ஒழுங்காக வளர்க்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோ வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே மீட் பண்ணிட்டு அங்கே பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சேம் டயத்தில் கால் வந்துடுது, அந்த ஹோட்டலில் வந்து மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 2 பேருமே 2 பேர்த்தையுமே அங்கே போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நாளைக்கு நான் வெஜிடபிள்ஸ் வாங்க போகணும்னு சொல்கிறான், இவன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு அங்கே வந்து 2 பேருமே அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோங்க கார்லேருந்து இறங்கி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைட்லேருந்து தான் வந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக காரில் ஏறி அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் மீட்டிங்கை வந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு மாற்றிட்டாங்க, நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வேற ஒரு ஹோட்டலில் தான் வந்துட்டு மீட்டிங்கை வந்து மாற்றி வச்சிருக்கான், அவங்க ஒய்ஃப் அங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு 2 பேருக்கு தான் மீட்டிங்ன்றது அவனுக்கு தெரியலை. நாங்கள் அவன் உள்ளே போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வேமா அங்கே போய் மறைஞ்சிக்கிறா. ஹீரோக்குமே இருந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அவன் வேற பக்கம் உள்ளே போய் கடைசியில் 2 பேருமே ஒரே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க 2 அசிஸ்டண்ட்டுமே அவங்கள காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரே கபோர்டுக்குள்ளே போய் அங்கே ஒழிஞ்சுக்கிறாங்க. நீ இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அமைதியாரு, அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு காலில் அடிப்பட்டதுமே ஹீரோயினோட காலை அவன் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே உள்ளே வந்துடுறாங்க. அந்த கபோர்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கப்பா, சரிவா நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சிரிச்சுட்டே போனதும் இவங்க 2 பேர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, வெஜிடபிளில் வாங்க போகிறேன்னு சொன்னேன்னு கேட்டதும் அதே தான் நானும் கேட்குறேன், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வந்தீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு இப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் நான் மீட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு பேசி அங்கே சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க வணக்கம் போட்டதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. என்ன இவங்க உன்னை பார்த்து வணக்கம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டதும் இல்லைப்பா நான் என்னோட பாஸ்க்காக தான் வந்திருக்கேன், அதனால தான் என்ன பாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறா. சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மீட் பண்ணணும்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு பார்க்குறான். பட் ஹீரோயின் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, உன் பாஸோட தானே சேர்ந்து வந்திருக்க, நிறைய வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி அவர் கூட சேர்ந்து காசு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ ரொம்பவே நல்ல ஹஸ்பண்ட் தெரியுமா, நீ எவ்வளோ தூரத்துக்கு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் அந்த லின்மே அங்கே வர்றாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சது அங்கே ஞாபகம் வந்துடுது. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பூவரெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மீட்டிங்க்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க சிஸ்டர் இவன் மெய்டோட பொண்ணு இல்லையா, அதனால தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐயோ என் வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் மேலே தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு ஐயோ என் கையுமே ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் இந்த லின் வந்து கோவமாயிட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு இவனை வெளியே போக சொல்லு, இல்லைன்னா நாங்கள் மீட்டிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான்.
வர்றான். பாஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோன்னு தெரியாமல் அவங்க அசிஸ்டண்ட்டை பற்றி பேசினதுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு அவன் சொன்னதும் இன்னொரு பார்ட்னர் பட் லின் வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு. பிஸ்னஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதும் நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கூட ஒரு காம்படிஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன், அதில் நான் வின் பண்ணிட்டேன்னு அவன் முன்னாடி நீட் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு சொன்னதும் சரி ஓகே நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா ஷூட் பண்ணுறது தான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரெடியாக வந்துட்டு அங்கே ஷூட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் சொல்கிறா எங்கே உன்னோட ஹஸ்பண்டை என்ன ஊரை விட்டு ஓடி போயிட்டானா பயந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ ஃபுல்லாக ரெடியாகி வர்றான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத பேபி, நம்ம தான் இன்றைக்கி வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டுங்க கரெக்டாக 2 பேரும் சேர்ந்து அங்கே ஷார்ட் அடித்ததுமே அதை பார்த்துட்டு அந்த லீன் வந்து நம்ப மாட்டான். உன்னோட ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, நீ தனியாக பண்ணுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே அதே மாதிரியே பண்ணி காமிக்கிறான். பட் அவன் அப்பயுமே ஒத்துக்காம நான் வந்துட்டு இதில் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் நீ இப்போ தோற்று போயிட்ட மரியாதையோட மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் அங்கே கேட்க மாட்டான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு இப்படி ஃப்ராட் பண்ணுறவங்க கூட எல்லாம் எந்த ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் பண்ண விரும்பலை, ஸோ வந்துட்டு நாங்கள் உங்களை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேற்றுறோன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருமே இவனை வந்து சாரி கேட்டுக்க சொல்லி அங்கே கட்டாயப்படுத்தினதுமே வேறு வழி இல்லாமல் அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான். இப்போ ஹீரோயின் நீயுமே ஓவராக பேசின, ஸோ நீயுமே வந்துட்டு சாரி கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் கேட்கணும்னு அவள் கேட்க மாட்டியா, அப்போ உன்னை என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்கி தலையில் வச்சதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அந்த கண்ணை வந்து நான் அமைக்க விட்றா. பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக கலராக போயிடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி அங்கே வந்து பின்னாடி கட்டி விடுறான். பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு போல். அதை நினச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ கடவுளே எனக்கு வந்துட்டு ஏன் எப்படி ஆச்சு, இன்னும் 1 வீக்குக்கு நான் வந்துட்டு அவன் பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ ஒரு வாரத்துக்கு நான் தப்பிச்சேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தைங்களுக்காக அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கோங்க, அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அங்கே கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அவங்க அப்பா கோவப்பட்டு அவளை போட்டு அடிக்கிறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ண, அவளுக்கு பாரு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் அந்த கலர் பட்டதில் இவளுக்கு எப்படி உடம்பு முடியாமல் போகும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு உன்னை இந்த வீட்டில் நாங்கள் வச்சிருக்கதே பெரிய மீட்டர்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வேறு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா உனக்கு வந்து ஏன் இவ்வளோ வந்து திமிருத்தனம் பண்ணிட்டு நீ அலைஞ்சிட்டு இருக்க, வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சேன்னா குழந்தை விட்டு அபார்ஷன் ஆயிருமேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருது. அப்போ அவங்க அப்பா இந்த பார்த்தே இல்லை என்னோட ஒய்ஃப் இந்த உன்னோட அம்மா 2 பேருமே வந்துட்டு இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் வந்துட்டு அவங்க 2 பேரையும் நான் வந்து இங்கே பார்த்துக்கிறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. உன்னோட அம்மா இந்த வீட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க, என்னோட இந்த ஒய்ஃப் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஏன் இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்க, அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆகிட்டு போகட்டுமே, நீ வந்து இந்த காம்படிஷன்லேருந்து விலகிருன்னு சொன்னதும் என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு உண்மையிலே வந்து என்னோட அம்மாவை தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, எப்பயுமே அவளுக்காக நீங்கள் ஏன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அந்த லேடி திருட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா என்ன விஷயம்னு இந்த லேடி கூட அந்த ஆளுக்கு வந்துட்டு அஃபேர் ஆகிருந்திருக்கு. ஸோ ஒரே டயத்தில் தான் 2 பேருக்குமே பேபி பிறந்திருக்காங்க. இந்த லேடி அங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இவங்க பொண்ணான அந்த பொண்ணை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு உண்மையான இந்த வீட்டோட வாரிசே நம்ம ஹீரோயின் தான் போல். அந்த லேடி பயந்து போயிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிறத கேளு, நான் வந்துட்டு இந்த வீட்டில் மெய்டாக இருக்கேன் சந்தோஷமா இல்லையா, நீமே சர்வெண்ட் ஆயிரு அப்படின்ட்டு சொன்னதும் உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியாது, எனக்கு என்ன உரிமையோ அது கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஹீரோயினை போய் கூப்பிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க ரொம்பவே சோகமாக இருக்கா. ஸோ வந்துட்டு அவள் பேசக்கூட விரும்பலன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ என்னாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அப்பா நீங்கள் வந்துட்டு பேசாமல் அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் ரிச்ன்ற உண்மையை சொல்லிடுங்க, அவங்களுக்காக நிறைய வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரி ஓகே எவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்குது, பேசாமல் வந்துட்டு உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ஐடியா பண்ணுறான். நம்ம ஹீரோ போயிட்டு ரொம்பவே காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே அங்கே வந்து வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து வர்றா. பேபி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டங்கள் வாங்கிட்டு இருக்க, ஏது உன்ட்ட காசுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ இதெல்லாம் வந்துட்டு என்னோட பாஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னார், நான் ஒன்றும் வாங்கலை அப்படின்றத சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அங்கே வந்துட்டு அவளை வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடணும், அவகிட்ட உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே ரொம்ப டென்ஷனோடவே வந்துச்சுக்கா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் பணக்காரவங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எப்பயுமே மோசமானவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்மளை பற்றி சொன்னால் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு, சரி ஓகே நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பையன் வந்துட்டு, அம்மா எனக்கு இப்போ வாஷ்ரூம் வருது ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதுமே சரி வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே அந்த பொருள் எல்லாத்தையுமே வேகமாக எடுத்து அங்கே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த கம்பெனி கூட இருக்க எல்லா டீல்ஸையும் கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட போய் என்ன ப்ராப்ளம் ஆச்சு நீ வந்துட்டு சொல்லு அப்படின்றத சொன்னதும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முணங்கினதும், என்ன உங்கள் பாஸை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியா, அவள் வந்து ஒன்றும் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது, அவள் வந்து சும்மா வந்து ஃபேக்காக அங்கே நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும், உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டதும், ஹாஸ்பிட்டலில் என்னோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாங்க அங்கே தான் ஃபேக்காக வந்து இவள் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும், அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண போகிறா. பேபி நீ இப்போ பீரியட்ஸ் டைம் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. இப்போ அந்த ஜெங்கோ அங்கே போயிட்டு அவன்கிட்ட இப்போ வரைக்கும் என்ன ப்ரெக்னென்ட் கூட உன்னால் பண்ண முடியல, நான் வீட்டில் வேற போய் சொல்லி வச்சிருக்கேன், உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொன்னதும் கவலைப்படுற ப்ரெக்னென்ட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவ கூட அங்கவே சேர்ந்து ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி அந்த கம்பெனி வந்துட்டு உங்கள் கூட இருந்த டீல் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வேமா வந்து, பாஸ் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதோ, வரட்டும் நான் ஏன் அவளை பார்த்து பயப்பட போகிறேன்னு சொல்கிறான். பாஸ் வர்றது வந்துட்டு உங்களோட ஒய்ஃப், அந்த லேடி வரல அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா வந்துட்டு நீ எதாச்சும் பார்த்துக்கோ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடினதுமே நான் இப்போ போய் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுறான். அங்கே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்ததுமே ஹீரோயினுமே உள்ளே என்ட்ராகிறா. நீங்கள் வந்துட்டு இவங்ககிட்ட எதுனாலும் பேசிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து அவங்க கூட வந்துட்டு அவங்க சேர்த்து விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்கள மீட் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை பற்றி பேசியிருக்கேன், என்ன ப்ராப்ளம் ஆச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உனக்கு என்னம்மா மேரேஜ் ஆயிடுச்சா, என்னோட பையனை பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோவை காமிக்க போகும்போது அசிஸ்டன்ட் வந்து மேடம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ பார்க்காம போயிடுறா. கண்டிப்பாக உங்களை நான் திரும்ப மீட் பண்ண வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினை மீட் பண்ண வச்சு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறாங்க போல். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப அந்த கான்ட்ராக்டை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணி என் பையன் வந்துடுவான் மீட் பண்ணுவேன்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு வயிறு ரொம்ப பெயினாக இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேமா வந்து கிளம்பி போகிறா. திரும்பவுமே நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்களோட ஆட்டிடியூடே மாறி போயிடுது. அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே பண்ண முடியாது, நீ என்னோட பையனோட ஒய்ஃபை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாமேன்னு சொன்னதும், நான் எப்போ உங்கள் பையன் ஒய்ஃபை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் நீங்கள் ஒரு தடவை இதை பாருங்கன்னு சொன்னதும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ள வந்ததும், பேபி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. வந்துட்டு இவங்ககிட்ட தான் ஜாப் கேட்டு வந்திருக்கேன்னு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இது வந்து வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே கான்ட்ராக்ட் பண்ண சொல்லி செய்ய காமிச்சதுமே சரி ஓகே நான் வந்து உங்க கூட கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க. ஏன்னா யாரை மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அவங்களவே பையன் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான்ல, அதனால தான் நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே அவங்க சிஸ்டருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா கான்ட்ராக்ட் வந்து நீ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு உனக்கு கங்க்ராச்சுலேஷன், ஆனால் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ என்னோட பொண்ணு தான் அவள் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே, ஓ நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு, உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, இவ்வளோ நாள் என் கூட இருக்க என்னால் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் கூட ஆக முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், இதுக்கப்புறம் எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டு துரத்தி விட்றா. அவனுமே ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடான். பிறகு அந்த மெய்டை வந்து அவள் மீட் பண்ணுறா. பார்த்தா இவங்க அம்மான்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும் போல், ரெண்டு பேருமே ஆரம்பத்துலேருந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மாவே அவளுக்கு எதிராக மாற்றி விட்டுரு அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வேற கேவலமாக ஐடியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போகிறா. நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவளுடைய அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்டுமே பின்னாடியே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் யாரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்குமே வந்துட்டு காலில் அடிபட்டுது. அவங்கள வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேர் பண்ணிட்டு சரி வாங்க உள்ள அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பைப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வரவும் வேணும்னே மேலே அடிக்க சொல்லி விட்டுறாங்க. எல்லாமே வந்துட்டு அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவும் தான் வேலை பண்ணியிருக்காங்க போல். அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இதை பற்றி
பற்றி பேசும்போது நம்ம ஹீரோயின் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாலே அப்படிலாம் கேவலமாக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பேசுகிறாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க உள்ளே வந்ததுமே நீங்கள் எப்படி வந்துட்டு இவங்களை இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் என்ன வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொம்பளை இதை வந்துட்டு நாங்கள் இன்சல்ட் பண்ணிட்டோமாக்கோ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே தரக்குறைவாக வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. யாருன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் இவங்க பேச்செல்லாம் நீங்கள் பேசுறதுக்காதீங்க வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க ரொம்ப டென்ஷனாக யார்ட்டையும் அங்கே கால் பண்ணி நீ கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்மே ரூமில் போய் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன உன்னோட ஹஸ்பண்ட் இப்போ வரைக்குமே உன்னை வந்துட்டு டச் கூட பண்ணாமல் இருக்கானாமே நான் வந்து உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுமே ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்ன மாதிரி சாதாரண நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் அதுக்காக இவ்வளோ சீப்பாக போயிட்டீங்களா இவளோட பாய் ஃப்ரெண்டை வர வச்சு நாங்கள் வந்து அஃபியூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் என்ன ஓவராக பேசிட்டு நாங்கள் ஒன்றும் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்க போகும்போது அப்போ அவங்க தாத்தா வந்துடுறாரு. இது எந்த பண்ணுற தப்ப பண்ணிவிட்டு அவன் மேலே கோவப்படுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அங்கே வந்து அவங்கள போட்டு அடிச்சிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டை நீ இன்சல்ட் பண்ணுவியா இந்த நாட்டிலே வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் அவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வேறு வழி இல்லாமல் அவங்க தாத்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டையுமே அங்கே மன்னிப்பு கேட்க வச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவனை பார்த்து அங்கே அடித்து நொறுக்கி எடுத்து அவனை அங்கே இழுத்துட்டு வந்ததுமே ஹீரோங்க சேர்மன் சீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா என்னை பார்த்து வந்துட்டு உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்ட்டு சொன்னது நான் ஏன் பயப்பட போகிறேன் சும்மா சேரில் உட்காந்தேன்னா நீ என்ன வந்துட்டு பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன் ஆயிருவேன்னு சொல்லும் போது அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே இன்னும் இவன் தான் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு உண்மையிலே இங்கே ரொம்ப பயமாயிருது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் தான் ஊரில் சுற்ற போகிற பாரு இப்போ உன்னோட நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேங்க்ராப் பண்ணி விட்டு இவனை அடித்து வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோ உங்கள் ரூமுக்கு வந்தால் ஹீரோயின் திரும்ப அவனை அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்ததுமே ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. அப்போ பீரியட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு என்ன பிபி போயிட்டுருக்கீங்க நம்ம வந்துட்டு திரும்ப ட்ரை பண்ணலாமேன்னு சொன்னதும் இல்லை நான் குழந்தைங்களோட போய் தூங்குறேன்னு சொல்கிறான். நம்ம வந்துட்டு ஒரு கேம் விளாட்லாம் அந்த வேலையை வந்துட்டு நம்ம நாளையிலேருந்து பண்ணணும் ஓகேவா அப்படின்ற சொன்னதும் சரி அப்படின்ற சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வந்து எடுக்க சொல்கிறா. ஒன்றில் வந்துட்டு வீட்டு வேலையை பார்க்கணும் இல்லை நீ குக்கிங் பண்ணணும் என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுன்னு சொன்னால் உன் ஒய்ஃபோட வந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்ன வந்துட்டு இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படின்னா நீ வந்து அதை பண்ணணும்ல பேபி அப்படின்ற சொன்னதும் நீங்கள் தான் சொல்லிட்டு எல்லா சீட்டையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறான் எல்லாத்துலேயுமே அதை தான் எழுதி வச்சிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை அசிங்கமாக போச்சு அப்படின்ற சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க பேசாமல் வந்துட்டு இப்போ கிளம்புங்க உங்கள் குழந்தைங்களோட போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது நம்ம ஹீரோ நான் இப்போ போக விரும்பலை என் கூட வான் சைட்டு அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ண போகிறான். ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக அங்கே பேபி வந்துடுறா. அப்பா ப்ளீஸ் என் கூட வாங்க எனக்கு பயமாக இருக்குது தனியாக தூங்க முடியல அப்படின்றத சொல்கிறான். அசிங்கமாக போயிடுது வேமா குழந்தைய தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு இன்றைக்கி போகணும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே கிளம்பி போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இவன் என்ன கம்பெனியோட பாஸா அப்படின்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்கிட்ட போயிட்டு நீ என்ன அப்போ சிஇஓ இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதும் வந்து இப்போ கரண்ட்லி அவள் தான் சிஇஓ இருந்துட்ருக்கா. எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் யார் வந்து ஃபஸ்ட்டு பேபி பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கம்பெனி கிடைக்கும்னு. ஸோ வந்து அதனால தான் உன்னை வந்துட்டு அவன் மேரேஜ்மே பண்ணிக்கிட்டா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னை லவ் பண்ணுறானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உன்னை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டதுமே ஹீரோக்குங்க ரொம்பவே வந்து அசிங்கமாக போயிடுது ரொம்ப கஷ்டமாக வேற இருந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்குது எப்போ பார்த்தாலுமே இந்த ப்ரெக்னன்சியை பற்றி பக்கத்தில் நெருங்கி வரதுக்கு ட்ரை பண்ணது எல்லாமே வந்துட்டு இதுக்காக தானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா ஹீரோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்கான். என்னாச்சு பேபி அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்டதுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட இருக்க விரும்பல நீ தான் ஒரு பெரிய பாஸ் ஆச்சே நான் வந்துட்டு பேபி பெற்றுக்கிற மிஷின் தானேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே அந்த பேபிஸ்மே அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வாங்க என் கூட அப்படின்ற செட் அவங்க கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோயினுக்கு நைட்டெல்லாம் அங்கே தூக்கமே வர மாட்டுது. குழந்தைங்களோட சேர்ந்து இருந்தீங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோவுமே இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் ஃபேஸை பார்த்துட்டு நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ஹேண்ட்ஸமாக இல்லையா என் மேலே அவளுக்கு லவ் வரலையா என்ன வந்துட்டு ஏன்னா இப்படி டூலாக அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அம்மா ரொம்பவே நல்லவங்கப்பா எங்களெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் ஆனால் ஏன் மேலே அவளுக்கு லவ் கிடையாதுல்ல அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் தான் கால் பண்ணுறான் பட் அவன் அட்டன் பண்ண மாட்டான். இப்படியே விட்டால் அப்பாவும் அம்மாவும் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா நம்ம வந்துட்டு வெளியே போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போனதும் அந்த பையன் கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்டு இங்கே போகிறோம் வாங்கம்மான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே கிளம்பிட்டுருக்கா. அந்த இடத்துக்குமே நம்ம ஹீரோயின் வந்ததும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பேபி ப்ளீஸ் மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு ஆனால் உண்மையிலே நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் குழந்தைங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஆனால் ஹீரோ நீ வந்துட்டு என்னை வந்து பேபி வைக்கிற மிஷினாக தானே யூஸ் பண்ணணும்னு
பண்ணணும்னு பார்த்தேன், உன் மேலே எனக்கு வந்துட்டு எந்த லவ்வுமே கிடையாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தைங்க வேகமா பிடிச்சவங்க பக்கத்தில் தள்ளுறாங்க. உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாலுமே ஹீரோ இல்லை இதுக்கப்புறம் ஒத்து வராது, பேசாமல் வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொன்னதும் செடியெல்லாம் பிச்சுட்டு நம்ம வந்துட்டு இதில் ஒரு விளையாட்டு விளையாடலாம், அதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறா, பார்த்தா வந்து புட்டுக்குது, செகண்ட் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்களா நான் வின் பண்ணிட்டேன், நீங்கள் டைவர்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் அப்படின்ற சொன்னது அவளுக்கு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கீங்க, நீங்கள் மீது நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத அந்த குழந்தைங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரிங்கை வாங்கி ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்குறதுக்காக அவங்க சூஸ் பண்ணி கிளம்பிடுறா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தா அதே ரிங்கு தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கான் போல். ரெண்டு பேத்துக்குள்ளுமே அங்கே பயங்கர காம்படிஷன் நடந்துட்டுருக்கு, விலையை மாற்றி மாற்றி ஏற்றிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக ஆனால் நம்ம ஹீரோ தான் அங்கே வின் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்டா இது என்னவே தோக்கடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இங்கே இந்த லின்னை காமிக்கிறாங்க, ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப புவர் ஆகிட்டான் நம்ம ஹீரோ பண்ண வேலையால். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து நான் சொல்கிற வேலையை பண்ணேன்னா உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினை போய் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நான் வந்துட்டு உன்னோட உண்மையான பேபியை வந்துட்டு உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் குழந்தைன்னு சொன்னதுமே ரொம்ப ஷாக்காகிடுறா. நீ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பேபி நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிறந்ததுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய பார்க்குறதுக்காக போனதுமே பார்த்தா ரெண்டு குழந்தைங்களுமே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த குழந்தைங்க தன்னோடதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீலே வரமாட்டுது. நீ போய் சொல்லிட்டு இருக்க, என்னால் நம்ப முடியாதுன்னு சொன்னதும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொன்னதுமே சரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து சேமாக வந்துடுது. அதை பற்றி அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போயாச்சும் நீ உண்மையை ஒத்துக்கிறியா, இந்த பேபி நம்மளோட தான், ஸோ நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வந்துட்டு டைவர்ஸை பற்றி பேச வேணாம், பட் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறணும், உட்காந்து கிளம்பி வா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக போனதும் அவன் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, டைவர்ஸ் நான் கேட்டப்ப நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்ன இந்த மாதிரின்னு சொன்னதும் ஏன்னா நீ பாஸ்ன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் வந்து நிறைய போய் பேசியிருக்கோம், பொய்யில் தான் இந்த வந்து உறவே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ இப்படியே போனாலுமே ஒன்றும் உருப்படாது, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப அங்கே கஷ்டமாக தான் இதெல்லாம் பேசுறதுக்கு. பட் இருந்தாலுமே அங்கே மனசை கல்லாக்கிட்ட ஒப்பாட்டாங்க, நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவருமே ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெய்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே நீ பேசாமல் இவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு மகளுக்காக அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இவன் கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும்னு சொன்னதும் அதுக்காகவே ஒத்துக்க மாட்டான். அவங்க அம்மா வந்துட்டு ஏன் கான்ட்ராக்டை பற்றி நீ பேசுகிறேன்னு சொன்னதும் நான் குழந்தைக்காக தானே வந்துட்டு இப்போ அவனை மேரேஜ் பண்ண போகிறேன், ஸோ குழந்தைங்க நல்லா ஆகிட்டேன்னா இவன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு எப்படி வந்து சைன் பண்ணி கொடுப்பான், ஏன்னா வந்துட்டு இவன் வந்து பிச்சைக்கார ஆயிட்டான், ஸோ இவ்வளோ வச்சு தான் பொழப்பை நடத்தணும் தானே இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படின்னா இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு கோமா போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து மேலே போய் இடிச்சதுமே பேபி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நீ தான் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போனால் என்ன என்னை பார்த்து பேபி நீ ஏன் கூப்பிடுற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அந்த லீன் வந்துட்டு தேவையில்லாமல் நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, அவள் இப்போ என்ன வந்து மேரேஜ் பண்ண போறா, மரியாதையை என்னோட ஒய்ஃப்ட்டு விலகிருன்னு சொன்னதும் ஹீரோ போட்டு அடிச்சு தள்ளிட்டு இப்போ உண்மையான சுயரூபம் வெளியே வரப்போது பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சுடுறான். பார்த்தா அவங்க வந்து போலீஸ் போல் இவன் வந்துட்டு ஃப்ராடு பண்ணியிருக்கான், அது ஒன்றும் உன்னோட பேபிஸ் கிடையாது, டிஎன்ஏ வேணா தான் காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போயிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இதே எல்லாமே உன் சிஸ்டர் தான் பண்ண சொன்னான்னு சொன்னதும் அவனை பிடிச்சி அவங்க உள்ளத்துக்கு போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இது எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னதும் எல்லாம் அந்த நர்ஸ்ட்டை காசு கொடுத்து தான் பண்ண வச்சிருக்கான் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த மெய்டு கதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் இதான் என்னோட அம்மான்னு சொன்னதுமே அந்த லேடிக்கு ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஒருவேளை என்னோட உண்மையை வெளியே கொண்டு வந்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை போய் கிஸ் பண்ண போகும்போது திரும்ப அந்த செயினை பார்த்துட்டு இந்த செயின் வந்துட்டு எப்படி உன்ட்ட வந்து இருக்குது, என்னால் நம்பவே முடியல, திரும்ப உண்மையை சொல்லி இப்பயாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது அப்படின்ற சொன்னதுமே அவள் ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவனை போய் ஹக் பண்ணிட்டு கடைசியில் அப்படின்னா இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பேபியுமே அவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இவளை பார்த்தா நான் ஃபைனலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு அங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போகும்
இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோ கூட சேர்ந்து குழந்தைகளோட ஹாப்பியாக என்ட்ராய் வந்துட்டு இந்த பேபிஸ் வந்து என்னோட தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் குழந்தை இறந்து போச்சு, நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, இந்த குழந்தை என்னது தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இதை கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்க மாட்டோம், நீ இந்த குழந்தைங்க கூட உன்னோட தான் இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு இந்த டிஎன்ஏ கூட உண்மையாக இருந்தாலுமே இவன் வந்துட்டு ஒரு கார் கழுவுறவன், இவனை போய் நாங்கள் எப்படி மருமக நான் ஏற்றுக்குவோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் யாரும் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தன்னோட ஐடென்டிஃபை என்னன்னு சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஏன்னா பெரிய பணக்காரன் இல்லையா, இவங்க கூட தான் வந்து டீல் வைக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளோட பேச்சு எங்கே மாற ஆரம்பிச்சிருது. அப்போங்க தாத்தா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேபியை கொடுத்தது என்னோட இந்த பேத்தி தான், ஸோ இந்த கம்பெனியோட சிஇஓ அவள் தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, அப்படின்னா வந்துட்டு எனக்கு எதுவுமே கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு உடைக்கும் போது அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க அம்மாவோட கையில் பட்டதுமே அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா இவளோட பிளட் குரூப் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு, என்ன வந்து பிளட் குரூப் ரெண்டு பேர் எதுவுமே மேட்ச் ஆகலை, அந்த வேலைக்காரியோடது என்ன மேட்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா இவ நம்ம பொண்ணு இல்லையா, அந்த வேலைக்காரி பொண்ணா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவளுக்குமே அங்கே உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னா நீ தான் அவங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு இதை ஏற்றுக்க விரும்பலை, ஏன்னா இவங்க எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி நான் நடத்திருப்பாங்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும் நீ ஒரே ஒரு தடவை டிஎன்ஏ எடுத்து பாரு அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஆஃப்டர் 3 months காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்கள மீட் பண்ணிவிட்டு அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வர்றாங்க. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னோட பொண்ணுன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன், அந்த மெய்டால தான் என் குழந்தைய விட்டுட்டு நான் இவ்வளோ நாள் பிரிய வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அம்மாவை மன்னிச்சிருமா, அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் மனசு இறங்கிடுது. கண்டிப்பாக நான் மன்னிப்பேம்மா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, என் பொண்ணு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அந்த மெய்டையும் உங்கள் பொண்ணையுமே வீட்டை விட்டு துரத்தியாச்சு, உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே இங்கே ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்துடுறான். நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும் பார்க்க என்னமோ ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் குறையுது அப்படின்றத சொல்லிட்டு நேமா போய் நம்ம ஹீரோ அவங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. எப்படியே 2 பேரும் ஹாப்பியாக ஃபைனலாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.